ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕ್ಕಂ, ಎಲ್ಲರಿಗೂ ಹ್ಯಾಪಿ ಜನ್ಮಾಷ್ಟಮಿ. மதுரையில் திருப்பாலி இஸ்கான் அங்கே ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்றதுக்காக இங்கே வந்திருக்கேன். ஸ்பெஷலா வந்திருக்கோம் இங்கே. இதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் செல்லத்து இஸ்கான் டிவோட்டிஸ் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணிட்டு ஓகே மதுரை அம்மன் கோவில் போயிட்டு வரலாம். அங்கே போகிறதுக்கு அப்புறம் அவர் அமைதியா வெளியே அந்த ஒரு ஆஃபீஸர் சேர்ந்து பேசியாச்சு. நீங்க மேடம் சாருக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் விஐபி என்ட்ரன்ஸ்ல என்ட்ரி கொடுங்க. ஆனா அவர் ரொம்ப இன்சல்ட்டா, ரொம்ப ரூடா, ரொம்ப அரகண்டா பேசியாச்சு நம்ம சேர்ந்து. நான் ஒரு கார்னர்ல நின்றுட்டு இருக்கோம் 20 நிமிஷம். நான் அவர் சேர்ந்து டைரக்ட்லி பேசவே இல்லை. 20 நிமிஷம் இவங்க பிரபு ஜெயராமன் அண்ணா இவங்க தான் எல்லாம் ஃபாலோ அப் பண்ணியாச்சு அங்க என் சார்பாக. ஆனா 20 நிமிஷம் வெயிட் பண்றதுக்கு அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட்க்கு சொன்னேன், ஏதாவது போயிட்டு இருக்கு, நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்க. அப்புறம் தான் போய் என் ஹஸ்பண்ட் அவருக்கு அந்த ஆபீசர் சேர்ந்து பேசியாச்சு பர்சனலி. அப்புறம் இல்ல அவருக்கு நாங்க பேசிக்கலி ஹிந்துன்றது நம்பிக்கை இல்லையா. ஸோ அவருக்கு நாங்க 2 பேரும் ஹிந்துன்றது நம்பிக்கை கொடுத்தாதான் உள்ள விடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிட்டு இருந்தாரு. ஸோ நாங்க ஹிந்து அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா அவருக்கு எந்த விஷயமும் தெரிலன்றாரு. நாங்க இந்த மாதிரி ஒரு ஹிந்து சர்டிபிகேட் இருந்தாதான் விடும் அப்படின்ற மாதிரி ஒரு தடதல் வச்சிருந்தாரு ரொம்ப நேரமா. இன்னைக்கு காலை வரைக்கும் நம்ம 2க்கு ஹிந்து காஸ்ட் இல்லைன்னா ஹிந்துக்காக ஒரு சர்டிபிகேட் இருக்கு நமக்கு தெரியல. உங்க காஸ்டுக்காக ஒரு தனியா சர்டிபிகேட் வரும் நமக்கு அது தெரியவே இல்லை. மத்த கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு வாட்டி நான் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு கோவில் போயிட்டு வந்துட்டேன், யாரும் ஒரு வாட்டி கூட கேட்கவே இல்லை. கோயில்ல இயற்கையான நடைமுறை தான் அது, பாதுகாப்பு நலன் கருதி விசாரிக்கக்கூடிய ஒண்ணுதான். அதே சமயம் அங்க இருந்து வரும்போது நாங்க பிஜேபி காரங்க சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அச்சுறுத்தினதாகவும் ஒரு தகவல் வந்து அது எல்லாமே ஒரே ஒரு நிமிஷம். இது எல்லாமே ரொம்ப போய் இது எந்த தெய்வ காரணத்திலையும் நாங்க இங்க வந்துறது பியூரா தெய்வத்துக்காகவும். கிருஷ்ணாஷ்டமின்றது என் ஃபேமிலியில ரொம்ப முக்கியமான நாளா நாங்க கொண்டாடும். இங்க வந்தது முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு டிவோஷனல்காக வந்திருக்கோம். அதுக்கு நாங்க பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்துல நாங்க போகணும் இருந்தா அந்த கோவிலுக்கு என் கூட நான் பிஜேபி மண்டல் தலைவருக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லி அவங்க மூலியமா தான் நான் போயிருப்பேன். நீங்க உங்களுக்கு விட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஃபுட்டேஜ் வீடியோ சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும். நாங்க மாஸ்க் போட்டு தான் போயிருந்தோம். நாங்க யாருக்கிட்டுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தான் போயிருந்தோம் உள்ள. ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமா நான் அங்க நீங்க ரெக்கார்டிங்ல இருங்க, நீங்க உங்களோட ரூல்ஸ் படி என்ன இருக்குதோ அது கேக்குறதுல தப்பு கிடையாது. ஆனா கேக்குறது ஒரு விதம் இருக்கும். எங்கன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். நாங்க இருக்கிறது கோவில், நம்ம ஃபிஷ் மார்க்கெட்லயோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ எங்கேயும் கிடையாது. சார் நான் அங்க அதுக்கூட சொல்லியிருக்கேன், சார் உங்களுக்கு சர்டிபிகேட்னா நான் மேரேஜ் சர்டிபிகேட் தரேன், எனக்கு ஒரு நிமிஷம் விடுங்க, நான் வெளியில போயிட்டு எடுத்துக்கு நான் காமிக்கிறேன். அதெல்லாம் முடியாதுங்க, நீங்க சர்டிபிகேட் இந்த ஹிந்து சர்டிபிகேட் தான் வேணும். நான் அப்பயும் கூட சொன்னேன், சார் திருமல திருப்பதி தேவஸ்தானத்துல கூட ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும். ஆனா அதுக்கு ஆதார் கார்டு மட்டும் தான் கிடையாது. ஆதார் கார்டு இருக்கு, ஐடி கார்டு இருக்கு, ஓட்டர் ஐடி இருக்கு, பேன் கார்டு இருக்கு, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு. இத்தனை ஐடி கார்டுல ஏதோ ஒன்னு எடுத்துக்கு போனாலே போதும். நீங்க ஹிந்து சர்டிபிகேட்ன்றது இனி வரைக்கும் எந்த கோவிலையும் கேட்டது கிடையாது. ஒரு ஹிந்துவாவே எனக்கு ஹிந்து கோவிலுக்கு போறதுக்கு எனக்கு சர்டிபிகேட் காமிக்கணும்ன்றது எனக்கு வருத்தமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவருக்கு சொன்ன, அவர் மேரேஜ் கூட திருப்பதி இஸ்கான்ல பண்ணியாச்சு. என் குழந்தையோட பேரு கூட கிருஷ்ணா ஆதித்ய கியான் ராஜ், ரெண்டுமே கிருஷ்ணாவோட பேரு தான். சோ அது கூட எனக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் இதுவும் கரெக்ட் தான், நாங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் அதுவும் கூட சொல்ல மாட்டேன். ஆனா என்ன கூட்டு வந்தது இஸ்கான்ல இருந்து வந்திருந்தவங்க, இங்க திருப்பாலியம் இஸ்கான் டெம்பிள்ல இருந்து வந்திருந்தாங்க. காலையில மாதா கூட வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் இஸ்கான் டிவோட்டிஸ் பேஸ்ட் இன் மதுரை, அவங்க ஹிந்துஸ். சிம்பிள் லாஜிக் என்னன்னா, இதுல ஒரு இஸ்கான் டிவோட்டி இன்னொருத்தர்ல இருந்து கூட்டு வருவாங்களா? ஒரு கொஸ்டின். ரெண்டாவது இங்க எங்குமே இவங்க வரக்கூடாது அவங்க போக கூடாதுன்றது கிடையாது இல்லையா? கரெக்டா? சோ ஏன்
இது வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தருக்கு இவங்க யாருன்றது தெரியாம இருக்காங்கன்றது என்னோட நம்பர் 1 கொஸ்டின். ரெண்டாவது வந்து உங்களோட ரூல்ஸ் இருந்துட்டோம், நாங்க ஃபாலோ பண்றேன், மத்தவங்க மாதிரி நானும் ஃபாலோ பண்றேன். நான் சொன்னேன் சார் நீங்க அங்க போங்கன்னு சொன்னா சார் உங்களுக்கு விஐபி முடியாது நாங்க அங்க போங்கன்னா நாங்க போறேன், நான் லைன்ல நிக்கிறேன். ஆனா ஜெனரல் கியூல கூட நாங்க போறேன். ஆனா கிரௌட் ஆயிடுச்சு, டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்னால சிங்கிளா ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா அப்படி இப்படி எதெல்லாம் என்ன முடியாது. அப்படி நாங்க எல்லாத்துக்குமே நாமே என் மேல நாங்க ஒரு பிலிகிரிமேஜ், நான் ஒரு சிம்பிள் டிவோட்டியா தான் வந்தேன். நாங்க இங்க எந்த அரசியலையும் இது மாதிரி வரல. சோ பேசிக் என்னோட பொசிஷன் என்னன்னா, ஒரு ஹிந்துவா இருந்த நாங்க ஹிந்து சர்டிபிகேட் கொடுக்கணும், ஹிந்து கொடுத்தாதான் அப்படின்றது வந்து அது கூட நம்ம பிளேஸ்ல எனக்கு கஷ்டமா இருக்கு. நாங்க 2 பேருக்கு நம்பர் 1 கேட்டதும் இத மாதிரி கேட்டிருந்தா கூட தப்பு கிடையாது. ஆனா கேட்கிற விதம், அங்க நடந்துக்கூடிய விதம் இதெல்லாம் தப்பு. அதுதான் என்னோட கோயில் நிர்வாகத்திலிருந்து இது சாதாரண நடைமுறைன்னு சொல்லி இருக்காங்க சார். சாதாரண நடைமுறையா தான் எல்லாமே இருந்திருக்கலாம் சார். ஆனா வந்து விரும்புறீங்களா மன்னியம் பண்ணிடலங்க அரசு உரிய அந்த மாதிரி வேற. இந்த மாதிரி இங்க பாருங்க, கோவில், அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அமைதியா என்னன்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை பண்றது கூடியான ஆள் இருக்கணும். அங்க நாங்க சொல்றதா சட்டம், நாங்க தான் சட்டம் பண்றது கிடையாது இல்லையா. அங்க வந்து ஒரு ஐடி கார்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆதார் கார்டு இல்லைன்னா அடுத்து இன்னொரு ஐடி இருக்கு, அது இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு. நமக்கு ஒன்னே ஐடி கார்டு இருக்கு சொல்லுங்க. இப்போ நீங்க காஸ்ட் கார்டு சொல்றீங்க, நான் சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க போன் அலௌடு கிடையாது, எனக்கு ஆதார் கார்டு இருக்கு, ஆதார் கார்டுல எங்க தெரியும் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க இங்க தானே இருக்கிறோம். இப்ப நாங்க யாருன்னே தெரியாம இருந்துச்சுன்னா நடிகை நமிதா தான் வந்திருக்கதா கோவில் நிர்வாகத்துக்கு தெரியுமா? நீங்க சொன்னீங்களா நமிதா சார்? நாங்க யாருக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்றதுக்காக இல்ல இல்ல சார், நாங்க அவங்க பேசும்போது இல்ல ஒரு நிமிஷம் மாஸ்க் போட்டு தான் உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் நாங்க அந்த போலீஸ் ஸ்டாஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் நேத்து கொடுத்தாச்சு, நீங்க போங்கம்மா நாங்க எல்லாம் சொல்லியாச்சு தான் சொன்னாங்க. ஓகே, அங்க போலீஸ் ஸ்டாஃப் கூட சொன்னாங்க, மேடம் சூப்பர் மேடம், நீங்க மாஸ்க் போட்டு வந்தீங்க, அப்படியே போங்க உள்ள, அங்க வந்து போயிட்டு நீங்க முடிச்சுட்டு வந்துருங்க. நாங்க அப்போ அங்க போகும்போதுதான் இவங்க நம்பலன்னு சொல்லிட்டு இவர் போய் புள்ள சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் இன்னும் 4-5 மாதாவும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வெளியில மாஸ்க் கழட்டி காமிச்சிருக்கோம். ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி இவங்க உள்ள போய் 20 நிமிஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்கிட்ட வந்து சொல்றது சங்கடமா இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு அந்த மாதா வந்துட்டு மேடம் நீங்க ஹிந்துவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, கேள்வி வருதுன்னு ஒரு கொஸ்டின் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க அமைதியா பேசிட்டு இருந்தாங்க. என்ன இந்த பிரச்சனைன்னு புரியலன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கும் போதுதான் சொல்றாரு, இல்ல சார் உங்க மேல ஒரு புகார் வந்தது அப்படின்னாரு. அவங்க மேல புகாரா? என்ன ஆச்சு சார்? இல்ல சார் நீங்க முஸ்லிமா தகவல் வந்தது, அதனால உள்ள விட மாட்டோம் அப்படி இப்படின்னாரு. சார் இதெல்லாம் வந்து தெரியாது எனக்கு, நீங்க என்ன வேணாலும் உங்க வச்சுக்கோங்க. நாங்க வந்து இதுதான், ஏன்னா என் கல்யாணம் இஸ்கான்ல நடந்தது, என் குழந்தையோட பேரு கிருஷ்ணாஷ்டமி. இந்த கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்குதான் என்னோட குழந்தைய நாங்க மீடியாக்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சோ எல்லாம் கிருஷ்ணாஷ்டமி நாங்க கொண்டாடுறோம், எல்லாம் ஃபெஸ்டிவல்ஸும் கொண்டாடுறோம், எல்லாம் பொங்கலுக்கும் ஃபெஸ்டிவல். ஒரு வைரல் வீடியோவே ஆயிருச்சு அதுல. சோ மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்க யாருன்ட்டு. ஒரு மேலதிகாரிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அட்லீஸ்ட் நாங்க எங்க போனாலும் வெளிநாட்டுல கூட எல்லாருக்குமே தெரியும். சோ இது சார் அப்படி அரிசியெல்லா எடுத்துக்க வேணாம். இது வந்து இது அரசியலா எடுத்துக்க போவேணாம். இது வந்து எப்படின்னா ஒரு மனிதன் டு மனிதன். இது நான் இருக்கலாம், நாளைக்கு என்ன ஒரு விஷயம் எனக்கு என்ன கஷ்டமா நான் அது கூட அவர்கிட்ட சொல்லு, சார் நாங்க இந்த ஊர்ல வந்து இருந்தவங்களே உங்களுக்கு தெரியலன்றீங்க, நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு டூரிசம்காக வருவாங்க. இது வந்து எப்படின்னா நாளைக்கு இங்க மத்த ஸ்டேட்ல இருந்து யாராவது வந்தாலும் கூட இப்படி பிஹேவ் பண்றது வந்து நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரத்தை வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்து இருந்த ஒரு எவ்வளவு பேர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்ன்றதுக்காக, அதெல்லாம் வந்து கெடுத்த மாதிரி ஆயிடும். இது வந்து ஒருத்தர் தப்பு. இது ஒருத்தர் அவங்க அங்க இருக்கிற இடங்க வந்து பிஹேவியர் அவங்க ஆபீசர் சேர்ந்து கூட அந்த செக்யூரிட்டில ஒரு ஆள் எல்லாம் சேர்ந்து 2 ஆள் நீங்க பேசுனீங்களா? இல்ல நான் டைரக்ட்லி பேசவே இல்ல. நான் ஜஸ்ட் அங்கே நின்னுட்டு எல்லாம் பாத்துட்டு இருக்கு. நான் ஒரு வாட்டி மாஸ்க் கூட ஓபன் பண்ணி காமிச்சிட்டு இது நான் தான் அப்படி. ஆனா அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு அதிகமா கொஞ்சம் சவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம்.
சோ அவங்களோட ஒரு அசிஸ்டன்ட் அவர் 2 ஆள் தான் நமக்கு ரொம்ப அது. ஏன்னா இவங்க வந்து என்ன மேம் ஒரு விஷயம், நீங்க வந்து உங்களை உள்ள அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுக்கப்புறம் ஃபைனலா உள்ள ஆல்ரெடி இங்க எல்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் உள்ள விடணும்ன்றதுக்காக வந்து நீங்க குங்குமம் தாராளமா வச்சுக்கிறோம். நாங்க எதுல என்ன விஷயத்துல இருக்காது. மேம் இப்போ உங்களை பார்த்ததும் நீங்க ஒரு நடிகை உங்களை பார்த்து சொன்னாங்க இல்ல வந்து ஒருவேளை அவங்க சந்தேகம் இல்ல 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 சந்தேகம் இல்ல, எல்லாம் தெரியும். இவங்க போய் கிளியரா சொன்னாங்க நமிதா மேடம் அவங்க ஹஸ்பண்ட் சேர்ந்து வந்துட்டு நடவடிக்கை என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. இல்லங்க. நாங்க அரசியல் பத்தி அது ஒண்ணும் இல்ல. அரசியலா கிடையாதுங்க. உங்க டிமாண்ட் என்னன்னு கேக்குறேன். தவறு நடந்துருச்சு, இந்த தவறுக்கு நீங்க என்ன ஒரு மனிதர் டு மனிதர் ஜஸ்ட் இந்த மெசேஜ் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து அந்த பிளேஸ்ல வந்து ஒரு நல்ல டீசென்ட்டான ஆள் வைங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். கோயில் அந்த மாதிரி ஒரு முன்னாடி உங்களுக்கு நடந்தது மாதிரி வேற யாரும் நடக்கக்கூடாதுன்றது. ஆமா எக்ஸாக்ட்லி. அங்க இருக்கிறவங்க வந்து நல்லா தெரிஞ்சவங்க. நான் அவருக்கு தெரியும் இது என் சேர்ந்து வந்தாச்சு, இவரால் தான் இவர் எல்லாம், இவங்க என் ஹஸ்பண்ட் தான் அவர் எல்லாம் அவருக்கு தெரியும். அது அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியுங்க. தெரியணும்னா வேணும்னா ஏதாவது வேணும்னே பண்றதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதை நான் எப்படி நினைச்ச முடியும்? அவங்க மனசுல என்ன இருக்காது சொன்னாங்களா? அது எனக்கு சொன்னாங்க. மேடம் இங்க பாத்து இவங்க ஜெயராமன் அண்ணா இவங்க தான் எல்லாம் அங்க மேனேஜ் பண்ணியாச்சு என் சார்பா. உங்ககிட்ட என்ன கேட்டாங்க, எப்படி கேட்டாங்க? மீனாட்சி அம்மன் கோயில் நான் பேசிக்கிட்டேன். மேடம் என்ன இன்சிடென்ட் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க மேடம். அதுதாங்க நான் என்ன சொல்றேன், மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு இது என்ன இது என்னோட 5வது வாதி நான் இங்க வந்துட்டு இருக்கேன். மீனாட்சி அம்மன் கோவில் உங்களுக்கு யாருக்கு தெரியாது, நான் எப்போ போயிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே அப்படிதான் பிளான் பண்றேன், யாருக்கும் தெரியாது. நான் சென்னையில கூட இஸ்கான் கோவில்ல போயிட்டு வரோம், நான் திருப்பதி போயிட்டு வரோம். அதிக ஆளுக்கு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு பிரைவேட் விசிட் இருக்கும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் இருக்கும், ஃபேமிலி சேர்ந்து இருக்கும், யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இங்கே கூட அப்படிதான் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்க காலையில. அண்ட் அப்படிதான் நான் போயிட்டு தர்ஷன் பண்ணணும் அந்த மனசுல அந்த என்ன சொல்ல இன்டென்ஷன் தான் இருக்கு காலையில கூட. ஸோ அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னாச்சு. அண்ட் என் சார்பாக இவர் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல அவருக்கு அப்புறம் இன்னும் 2 மாதாஜி அவருக்கு ரொம்ப ரூடா பேசியாச்சு. அவங்க என் முகத்துல அவருக்கு சொல்ல முடியல. அப்புறம் 15 நிமிஷம் அப்புறம் என் பக்கத்துல வந்து அந்த மாதாஜி எனக்கு ஜஸ்ட் கேட்டாச்சுமா, நீங்க முஸ்லிமா ஹிந்துவா? நான் சொன்னேன் நான் ஹிந்து. ஏன்? இல்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படி, அவ்வளவுதான். அப்புறம் மறுபடியும் நான் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன போயிட்டு இருக்கு. அப்புறம் நான் ஐயோ 20-25 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ இவ்வளவு வெயிட் பண்ண முடியும். அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் போய் பேசியாச்சு அங்க. நீங்க சாமி கும்பிட்டீங்களா? அதுக்கப்புறம் ஆமா அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்க போலீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன். ரொம்ப அங்க ஐஎஸ் டீம் அப்புறம் 2 லேடி போலீஸ் அவருக்கு நான் நன்றி சொல்றேன். அவங்க தனம் அக்கா எல்லாம், ஏன்னா அவங்க அப்புறம் எனக்கு கூட்டிட்டு உள்ள போய் ஃபுல்லா நல்லா தர்ஷன் வந்துட்டு கூட்டு போய் தர்ஷனம் எல்லாம் பண்ண வச்சு அந்த தர்ஷனம் எல்லாம் பண்ண வச்சு அப்புறம் safe return. She made sure we have safe return. அவ்வளவுதான். நன்றி.